ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பொன்னி சங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி டே 2 ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆஃப் 7 டேஸோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 2வது நாள் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கேதர் பண்ணி நான் நிறைய எழுதி வச்சுருக்கிறேன். ஒரு 2-3 பக்கத்துக்கு எழுதி வச்சுருக்கேன் மேலே. பட் எல்லாமே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே பேச முடியுமான்னு தெரியல. மிச்சம் இருக்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். இது யாருமே வந்து டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு டாக்டர்கிட்டையோ டயட்டிஷியன்ட்டோ போனீங்கன்னா எல்லாமே சொல்லித்தர மாட்டாங்க. எது இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே சொல்லி முடிச்சுட்டு சொல்லி விட்டுருவாங்க. இன்றைக்கி டைம் டிலே பண்ணாமல் போயிடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நெல்லிக்காய் சட்னி, அது கூடவே வந்து தோசை வந்து நார்மலான புழுங்கல் அரிசியில் போட்ட தோசை தாங்க. ராகி தோசை, கம்பு தோசை, இந்த மாதிரி சிறுதானியங்கள்லேயும் தோசை வெரைட்டி பண்ணலாம். அது பண்ணணுன்னா ஆனால் ஒரு நாள் ஒரு வேளை 2 வேளைக்கு மேலே வச்சுக்க முடியாது. அதை நம்ம இந்த மாதிரி 2-3 நாள் இந்த நார்மல் இட்லி அரிசி மாவு வச்சுக்கிற மாதிரி அதை வச்சுக்க முடியாது. அதோட நொதித்தல் தன்மை வந்து அதிகமாக இருக்குங்கிறதுனால 2-3 நாள் கூட அதை யூஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம நல்ல சத்து உள்ள நார்ச்சத்து உள்ள விட்டமின் சி நிறைந்த ஒரு நெல்லிக்காயை இன்றைக்கி நம்ம சேர்த்தாச்சு. கூடவே வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கெல்லாம் நான் வீடியோ ஷூட் பண்ணணும்னு எடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனால் என்னால் எடுக்க முடியல. இக்கிகாய் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் நீங்கள் படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மற்றும் இதனுடைய மகத்துவங்கள் என்னென்ன விஷயங்கள் அதை வந்து நம்ம பேசலாம். 3வது வந்து இது கூட சைடிஷ் வச்சுருக்கிறதுலே வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி. முருங்கைக்கீரை இட்லி பொடி பண்ணுற மாதிரியே முருங்கைக்கீரையை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி கழுவி ட்ரை பண்ணி வச்சு அதை எல்லாமே சேர்த்து பண்ணி வச்ச இட்லி பொடி. இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். இதை மாதிரி தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் இருந்துச்சு. இன்னொரு விஷயம், நம்ம எடையை குறைய வைக்கணும், அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு நம்ம என்ன தான் தலைகீழ நின்று தண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. எந்த மாதிரி நபர்களுக்கு வெயிட் லாஸ் குறையாது அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஏன்னா இது வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தது, ப்ளஸ் வந்து டாக்டர்ஸும் சொல்லியிருக்கிறது தான். தைராய்டு பேஷண்ட்ஸு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மெடிசன் எடுத்துகிட்ருக்கிறவங்க, ஃபைப்ராய்டு பேஷண்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து பிசிஓஎஸ்லாம் சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ், ஹார்மோனல் ரிலேட்டட் இஷ்யூஸு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். டெய்லி மார்னிங் 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா, யோகா இல்லை ஜிம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கண்ட்ரோல்டாக இருக்கும். இதுக்கு வந்து உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னுடைய தைராய்டு லெவல் எல்லாமே கண்ட்ரோல்டாக இருந்துச்சு. மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரு 3 இயர்ஸ் தொடர்ந்து யோகா பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னால் வந்து டெய்லி மார்னிங் 6 to 7 பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் பண்ண முடியல. அதனால எனக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருந்துச்சு தைராய்டு ரிப்போர்ட்டில். இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது பேதி மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்டுட்ருப்பீங்க. இதுக்கு பதிலாக வந்து இங்கிலீஷ் மெடிசனும் சாப்பிடுவீங்க. என்ன கேட்டால் இங்கிலீஷ் மெடிசனில் சாப்பிட்டு சைடு எஃபெக்டை வாங்கிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேதி மருந்து நான் கொடுத்துருக்கிற இந்த மெடிசின் இங்கே இருக்கிற இது தான் நீங்கள் சாப்பிடணும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ளது யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பேதி மருந்து எவ்ரி 4 months 4 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பேதி மருந்து சாப்பிட வேண்டியது ரொம்பவே அவசியம். அதில் உள்ள மாத்திரைகள் நான் கொடுத்துருங்க பாருங்கள். அதில் 3-4 மாத்திரைகள் 3 இருக்கும். பட் ஆனால் எல்லாரையும் 3மே எடுக்காதீங்க. ஒரு சிலருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னா தமிழில் என்ன சொல்லலாம்னா மோஷன் போகிறதுல ப்ராப்ளம், எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா கக்கா போகிறதுல ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுங்க. அப்போ தான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் கக்கா காலையில் எழுந்திரிச்சதும் கரெக்டாக போகாது அப்படின்னு இருப்பீங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாத்திரைகள் வேதிக்க மாத்திரை 4 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கொள்ளு சட்னிக்காக. இது ஒரு நாள் நான் பண்ணியிருந்த கொள்ளு சட்னி. கொள்ளும் வந்து வெயிட் லாஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த கொள்ளு சட்னியோட ரெசிபியும் ஆட் பண்ணியிருக்கிறேன்.
எகெயின் நம்ம வந்து மோஷன் ப்ராப்ளம் போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வருவோம். வெயிட் லாஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம வந்து மோஷன் போகிறது, அதாவது கக்கா போகணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது, இது வந்து மெடிசன் சைடில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன வேலிட் பாயிண்ட் புரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு குப்பை பாக்ஸுக்குள்ளே குப்பை போட்டு வச்சுருக்கிறீங்க. அந்த குப்பைக்கு மேலே அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணாமல் ஒரு குப்பையில் கொண்டு போய் குப்பைத்தொட்டில் அது பாதி அளவு இருக்குது, அது மேலேயே திரும்ப 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 போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சு ஸ்மெல்லு வந்து ஃபுல்லாக ஆகுமே தவிர அது வந்து எம்டி ஆகாது, க்ளீன் ஆகாது. அதே மாதிரி தான் நமது குடல் மற்றும் நமது வயிற்று பகுதி அதில் இருக்கிற அது ஓரத்தில் ஒட்டி இருக்கிற ரொம்ப நாள்பட்ட மோஷன் போகாமல் கான்ஸ்டிபேஷன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக வந்து எனக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போகுது அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களுடைய வயிறு மற்றும் குடலை சுத்தப்படுத்திட்டு தான் இதை நம்ம சேலஞ்ச் இந்த மாதிரியெல்லாம் ஆரம்பிக்கணும். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி டீட்டெயில்டாக உங்களுக்கு எந்த டாக்டர் டயட்டிஷியன் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் சொன்னால் தான் வந்து ஆக்சுவல் கரெக்டான நமக்கு வெயிட் லாஸ் ஆகும், எடை குறையிறது, ஆரோக்கியமாகவும் இருக்கணும். இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். இல்லை இது நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க வேறு விதமாக பேதிக்கு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சது நாங்கள் யோகா பார்க்கில் பண்ணுறவங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய சாதம் பழைய கஞ்சியில் கொஞ்சம் நல்லா நீர்க்க எடுத்துகிட்டு அதில் உப்பு போட்டு நல்லா உப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டு நிறைக்க நல்லா கரைச்சிட்டு குடிச்சிட்டாலே ஃபுல்லாக பேதியாக ஆரம்பிச்சிடும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட்ஸ் எல்லாமே யோகாவில் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை உங்களுக்கு ஏர்லி மார்னிங் எழுந்து நீங்கள் பித்த உடம்பாக இருந்தீங்க, எனக்கு பித்தம் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழும்புனதுமே வந்து வார்ம் வாட்டர் வெதுன்னு தண்ணியில் எடுத்து குடிச்சிட்டு வாமிட் பண்ணணும். இது வந்து ஒரு 4-5 மந்த்ஸுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணலாம். இதே மெத்தடை தான் யோகாவில் வந்து சங்க பிரக்ஷாலனா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சங்க பிரக்ஷாலனா அப்படின்னா அது வந்து வார்ம் சலைன் வாட்டர், லைட்டாக உப்பு போட்ட தண்ணி. இதை பற்றி டீட்டெயில்டாக பேச ஆரம்பித்தோன்னா நம்ம டாப்பிக்கு மாறி போயிடுவோம். ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை பற்றி சங்க பிரக்ஷாலனா டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் பாடி மெத்தட் இதை பற்றி வேணும்னா நம்ம மறுபடியும் வேறு வீடியோஸில் பேசிக்கலாம். ஓகே, இப்போ கொள்ளு சட்னி சாப்பிடணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டீடாக்ஸ் பண்ணணும் பாடியை. அது வந்து நீங்கள் எனிமா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சங்க பிரக்ஷாலனா எடுத்துக்கலாம். இல்லை வெறுமான தண்ணி குடிச்சிட்டு ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வாமிட் பண்ணலாம், தண்ணி வாமிட் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம நிறைய டீடாக்ஸ் வாட்டர் வெள்ளரிக்காய், புதினா, எலுமிச்சம்பழ ஸ்லைசஸ் இதெல்லாம் போட்டு தண்ணியில் போட்டு வச்சு அதை வந்து குடிச்சிட்டே இருக்கணும். த்ரூ அவுட் த டே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே இருக்கணும். வெரி 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற பாயிண்ட் என்னென்னா, ஏர்லி மார்னிங் காலையில் எழும்பின உடனே எல்லோரும் வெயிட் லாஸ் அப்படின்னதும் என்ன பண்ணுறாங்கன்னா, அசிடிட்டி உள்ள ட்ரிங்க்ஸு நிறைய சாப்பிட்றாங்க. கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க, இது ஒரு பெரிய தப்பு. ஏன்னா அல்சர் இல்லாதவங்களுக்கும் அல்சரை ஏற்றி விட்டுரும். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி குடிப்பேன், நெல்லிக்காவை எம்டி ஸ்டொமக்கில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அல்சர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிரியேட் பண்ணி இன்னும் ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிளேட்டில் மதியானம் நான் என்ன சாப்பிட்டேன், பேலன்ஸ்டு மீல், எல்லாத்துலேயும் ஹை ப்ரோட்டீன் இருக்கணும், அதே நேரத்தில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரிச் ஃபுட்டாக இருக்கணும், பட் லோ கார்பாக இருக்கணும், ஹை ஃபைபராக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் பிளான் பண்ணி வச்சது இன்றைக்கி ஒரு பன்னீர்லேருந்து எடுத்து ஒரு கொஞ்சமாக எடுத்து அதை 2 ஸ்லைஸ் ஆக்கி வச்சுட்டு தவா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அதில் மிச்சம் இருந்ததை பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிட்டேன். ஈவினிங்க்கு பொண்ணுக்கு நாங்கள்லாம் சாப்பிட்டுக்கிறதுக்காக சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு, அப்புறம் கூடவே வந்து வெண்டைக்காய், இதுவுமே தவா ஃப்ரை பண்ண மாதிரி தான். அதுக்கப்புறமா வந்து வாட்டர்மெலன் கூடவே வந்து நாவப்பழம் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால சீசன் முடியறதுக்கு உள்ள நம்ம சாப்பிட்டுக்கலாமேன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன், அதுவும் இருந்துச்சு. இந்த சாப்பாடு தான் இன்றைக்கி நான் வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் எடுத்துக்கிட்டது. நீங்கள் இதுக்கப்புறமா இது கூடவே வந்து ப்ரோபயோட்டிக்கு நம்ம எடுக்கணும். தயிர் நான் எப்பொழுதும் ரைத்தாவாக வச்சுருப்பேன் கூட கலந்து, பட் இன்றைக்கி மோர் வந்து கருவேப்பிலை போட்டு அடித்து குடிச்சிட்டேன். ஸோ அதனால் தயிர் லிக்விடாக உள்ளது வந்து சாப்பிட்றப்ப எடுக்கக்கூடாதுங்கிறதுனால அதை நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை.
இன்னொரு விஷயம், காலையில் எழுந்த உடனே கண்டிப்பாக வந்து தண்ணீர் மட்டும்தான் அருந்தணும். அது 1 கிளாஸோ 2 கிளாஸோ உங்களுடைய எப்படி நீங்கள் குடிச்சிக்க முடியும். வாமிட் வர்ற சம்டைம்ஸ் நிறைய குடித்தா வாமிட் வர்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. அதனால் எவ்வளோ 2-3 கிளாஸ் உங்களால் குடிக்க முடிஞ்ச அளவு எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் சொல்கிற இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸு, காஞ்ச திராட்சை ஊற வச்சு அது கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை பாதாம் பருப்பு 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போகிறது வந்து ஒரு அமிர்தமாக ஒரு நல்ல விஷயமா நல்ல இதாக இருக்கணும், நல்ல சாப்பாடாக இருக்கணும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பன்னீர் பட்டர் மசாலா. அதில் லாஸ்ட்டாக வந்து கசூரி மேத்தி போட்டு நம்ம இறக்கணுன்னா வாசமாக கமகமன்னு இருக்கும். அந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் கசூரி மேத்தி போடாமல் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து தைராய்டு பேஷண்ட்ஸு, ஃபைப்ராய்டு பேஷண்ட்ஸு இல்லைன்னா ஹெரிடிட்ரி அப்படிங்கிறது வந்து மரபுத்தன்மை. அதாவது அம்மா அப்பா வந்து எப்படி குண்டாக இருந்தாங்களோ, அம்மா அப்பா என்ன சைஸில் குண்டாக இருக்காங்களோ ஹைட்டாக இருக்காங்களோ அதே தான் வந்து ஹெரிடிட்ரி வந்து நம்ம குழந்தைங்க, நமக்கு பிறக்கிற குழந்தைங்க நம்மளை மாதிரி இருப்பாங்க. இல்லைன்னா நம்ம தாத்தா பாட்டி ஜீன்ஸ் அதுலேருந்து வரும், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதே மாதிரி தான் வந்து உடல் குண்டாக இருக்கிறதுமே வந்து இதே மாதிரி ஜீன் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். இதையும் நம்ம வந்து மாற்ற முடியாது அன்லெஸ் நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி நம்ம பயங்கரமாக கம்பு முளைக்கட்டி வச்சுருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா தானியங்களையுமே நம்ம முளைக்கட்டி யூஸ் பண்ணும்போது அதனுடைய பயன் வந்து அப்படியே டபுளாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து முளைக்கட்டி வச்ச கம்பை காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட்டுக்கு வருவோம், எக்ஸசைஸ் யோகா பண்ணுறதுக்கு வருவோம். இன்றைக்கி வந்து நான் சூரிய நமஸ்கார் வந்து மொட்டை மாடியில் மழை இல்லை அப்படிங்கிறதுனால மொட்டை மாடியில் வந்துட்டு சூரிய நமஸ்கார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆசனங்கள் மற்ற விஷயங்கள்லாம் யோகாஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி டே நான் முடிச்சுக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு சூரிய நமஸ்கார் தெரியும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு சூரிய நமஸ்கார் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நல்லா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எடை குறைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா சூரிய நமஸ்கார் வந்து டெய்லி 12 கவுண்ட்ஸ் 12 to 15 ரவுண்ட்ஸ் பண்ணணுன்னாலே செம்மையாக வெயிட் லாஸ் ஆகும். சூரிய நமஸ்காரம் முடிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி நான் வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் சூரிய நமஸ்கார் ஸ்டார்ட் பண்ணேன். வார்ம் அப் செஷன் பண்ணுறதெல்லாம் காமிச்சா உங்களுக்கு இன்னும் வீடியோ லெங்க்தி ஆகும்னு சொல்லிட்டு வார்ம் அப் பண்ணுறதை நான் காமிக்கலை. சூரிய நமஸ்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து மண்டுஹாசனம், அதாவது தமிழில் தவளை ஆசனம். இது வந்து இட் இஸ் அ டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து நம்ம ஆதி முதிரையில் கையில் வச்சுட்டு அதாவது கையை வந்து கை விரலை உள்ளே வச்சு 4 விரலை மூடிக்கணும். இதுதான் அதிமுதிரை. கையில் வச்சுட்டு அடி வயிற்றில் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து வச்சுட்டு அப்படியே குனியணும். நம்ம வஜ்ராசனம் நம்ம உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, இது பேர் வஜ்ராசனம். இந்த மாதிரி உட்காந்துட்டு பண்ணிக்கணும். இது பேர் தான் வந்து டெய்லி இதை வந்து 15 கவுண்ட்ஸ் 30 கவுண்ட்ஸ் பண்ணினீங்கன்னா டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கு இது சிறந்த ஆசனம். இதுக்கு அப்புறமா நேற்று நான் சொல்லியிருப்பேன் தித்திலி ஆசனா, பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது பண்ணுறப்போ நமக்கு தை ஃபேட்டு, லோவர் அப்டமன் ஃபேட்டு இதெல்லாம் கரைஞ்சி போகிறதுக்கு இந்த தித்திலி ஆசனா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்த்து சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சாலும் நமக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு மென்டல் ஹெல்த்து, மன அமைதி, அதாவது ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வேணும். அதுக்காக தான் நம்ம இப்போது பிராணாயமா அடுத்து நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். பிராணாயமா பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் யோகாஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிராணாயாமா ஷண்முகி முத்ரா வச்சுட்டு பிராமரி பிராணாயாமா இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஷண்முகி முத்ரா அப்படிங்கிறது வந்து க்ளோசிங் த 7 கேட்ஸ். நம்மளுடைய ஐம்புலன்கள், அதாவது அந்த 5 சென்சரி ஆர்கன் இருக்குது இல்லையா, அந்த ஆர்கனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹம்மிங் பி சவுண்ட் ஒரு சவுண்டு கொடுத்துட்டு பிராமரி பிராணாயாமா. இதை நீங்கள் உங்கள் யோகா டீச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம கண்ட்ரோல்டாக பாடியை வச்சுக்கிறதுக்கு ப்ளஸ் தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான பிராணாயாமா. பிராமரி பிராணாயாமா ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்துருக்க பிராணாயாமா பேர் பிராமரி பிராணாயாமா யூஸிங் ஷண்முகி முத்ரா. இதை வந்து நீங்கள் டீட்டெயில்டாக படித்து பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதை மட்டுமே தனியாக உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு நாளும் வந்து ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு புக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம படிக்கணும். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து அர்த்தமுள்ள இந்து மதம், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதம். இந்த புத்தகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து நிறைய
இந்த புத்தகம் ஏன் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் கண்ணதாசன் அவங்களே சொல்லியிருப்பாங்க. அதாவது காந்தி எழுதின சுயசரிதை புத்தகத்தை ஏன் படிக்கணும்னா, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு காந்திஜி உதாரணமாக இருந்தார். ஆனால் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு நான் உதாரணமாக இருந்தேன். ஆனால் கடைசி காலத்தில் எல்லாத்தையும் திருந்தி நான் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் எழுதுகிற புக்கை இந்த புத்தகம் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதை சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் அந்த புத்தகம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த புத்தகம்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு புத்தகம் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் கண்டிப்பாக நீங்கள் வாசிச்சுட்டு படுங்க. இட் இஸ் வெரி குட் ஃபார் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். அதுக்கப்புறமா முத்ரா இன்றைக்கி செஞ்சு காமிச்சிக்க முடியல. எல்லா கை விரல்கள் எல்லாத்தையும் சேர்த்து குமிச்சு வச்சுக்கணும். அது பேர் சமான முத்திரை, சங்கல்ப முத்திரை. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக செஞ்சு காமிக்கிறேன். இந்த முத்திரை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் எல்லாமே தசவாயுக்களும் சமப்படுத்துறதுக்கு இந்த முத்ரா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா ஃபுல்லாக யோகா முடித்ததுக்கு அப்புறமா 5 மினிட்ஸு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து எந்த ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, கண்டிப்பாக டீடாக்ஸ் பண்ணணும். தண்ணி நிறைய குடிக்கணும். டீடாக்ஸ் வாட்டர் டெய்லி குடிக்கணும். அது இல்லாமல் 4 months ஒன்ஸ் பேதி மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மருந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி சாப்பிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடலை, நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் சாப்பிடலைன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்களுடைய உணவு முறை மற்றும் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, சைடில் அப்படியே அழகாக பேர்டு மாதிரி பறக்கிற மாதிரி. இது அப்படியே கண்ணை மூடிட்டே நம்ம பண்ணணும்னா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணுறப்போ, நம்ம யோகா பண்ணி முடிச்சுட்டு பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. மறக்காமல் பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். பாய்.